ம் தலைவலி மாத்திரை தெரியாம மாத்தி போட்டேனே. இப்ப என்ன பண்றது? இவங்கிட்ட பேசிட்டு இருக்கலாமா? மாத்திரை எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? ஏன்னா இவங்கிட்ட பேசினா கண்டிப்பா தலைவலி கொடுப்பான். பேச்சு கொடுக்கலாமா? சரி பிளாக்கி, நான் பால் வாங்கி குடிக்க போனேன். உனக்கு என்ன வேணுமா? மச்சான், என்னோட இதயத்துல டீ தவிர வேற எதுக்கும் இடமில்ல. அவ்வளோ பெரிய டீ பைத்தியம் நானு. எப்படியோ பைத்தியன்னு ஒத்துனா இல்ல அவ்வளவா போலான்னு கூப்பிட்டேன். ஒரு நாள் கூட நான் என் வேலையை விட்டுட்டு வெளியில டீ குடிக்க போனதே இல்லை. சூப்பரா, உன் ஜாப அவ்வளோ லவ் பண்ற போல. ஆமா, எங்க வேலை பாக்குறா? டீ கடையில. எப்படியோ மாத்திரை வீணா போல. இந்த மனுஷனுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் போல. ஏன்னா நான் டெய்லி வீட்டை காப்பாத்துறேன், திருவிழா வந்தா குறைக்கிறேன், வெளியாட்கள் வந்து அலாட் பண்றேன். ஆனா அதுக்கு பரிசு மண்ணுல போனடா கோவப்படுறாங்க, செருப்பு கடித்தா திட்டுறாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், செருப்பு வாங்கினதுமோ அவங்கதான். ஆனா நான் அதை கடிச்சு ரிவ்யூ பண்ணக்கூடாதா? அப்புறம் சாப்பிட உட்காரும் போது அங்க போன்றாங்க. ஆனா நான் தூங்க ஆரம்பிச்சா வாடாசலன்னு கட்டி பிடிக்க வராங்க. என்ன லாஜிக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. இந்த ஊர்ல தான் நடிகை அரசியல்வாதி ஆகிறான், அரசியல்வாதி நடிகர் ஆகிறான். ரெண்டுத்துக்கும் அடிப்படை நடிப்பு தான் போல. யார் அது நம்மளுங்க மாதிரியே கத்துறது? பக்கத்துல கிளி குண்டு திறந்து விடுற மாதிரி ஒரே ஊர்தான் தான் இருக்கான். ஒருவேளை சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாம ஏப்பம் விடுறானோ? மறுபடியும் பாரு, ஜோபில இருந்து வர கையா இருக்க மாட்டா. ஹலோ வீட்டுலண்ணா, கெட்ட போவாதீங்க. கஞ்சா ஆச்சிட்டு கட்சியில குத்த வராங்கண்ணா. ஓ, குத்து வளர்த்து ஏத்த வீட்லையா? ஆமா, இவர் மேயரே, அவங்க எம்எல்ஏ. குத்து வளர்க்கு ஏத்த போல போயா இல்ல மாறும். இளங்காத்து வீசுதே, இளங்காத்து வீசுதா? எல்லாடே, இங்க எங்கடா இளங்காத்து வீசுது? அனல் காத்து தானே வீசுது. அதுக்குதான் குளிக்க வந்திருக்கா இரும மாட்டே. ஆனா மச்சான், இது என்ன கிளைமேட்னே தெரியலடா. குளிக்கும் போதே வேக்குதுடா. அரே தத்தி மாடே, எத்தனை தடவை குளிச்சாலும் வேக்கதான் போகுது. அதுக்கு ஒரு வழியா வெயில் காலம் முடிஞ்சதான் மொத்தமா குளிச்சுக்கலாம்ல, தண்ணியாச்சும் மிச்சமாவா? ஆனா ஆமா, இது தெரியாம இவ்வளவு நாளா தண்ணியை வீணாக்கிட்டன. மங்குனி 5 அறிவுன்றதை அடிக்கடிக்கு நிரூபிக்குது பார். சம்பவம் ஒரு 100 ரூபா குறி நாளைக்கு கொடுத்துட்றேன்டி. கந்து வட்டி கூட கடன் வாங்கலாம் போல. கட்டினவங்கிட்ட 100 ரூபா வாங்க முடியல. எத்தனை கட்டி கேட்கறேன். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவாடி. கடையை முழு பண்ணாடி, சீர குறி. இங்கே பாருங்க, இதே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ 717 கடை தான் மூடினாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் போராட்டம் நடத்துகிறோன்னா எல்லா கடையும் மூடுவாங்க, பார்த்துக்கோங்க. நட்டுவீங்க. நாங்கள் துணி கடையை மூட சொல்லி போராட்டம் பண்ண. இந்தா 200 ரூபா, போய் தொலை. என்ன மேல பாத்துனுக்குற? இல்ல, அடிக்கிற வெயில பார்க்கும் போது மண்ணில முடி முளைச்சிருக்கு பதில் செடி முளைச்சிருக்கலாம். நேரலாவது கிடைச்சிருக்கும். அதுதான் சூரிய பகவான் கிட்ட செட்டிங்ஸ்ல போய் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைக்க முடியுமான்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். செலவே இல்லாம மீன் காலத்தை சமாளிக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா? கேட்கலன்னா உழவா போறா, சொல்லு. ஐசிஐசிஐ ஏடிஎம், HDFC ஏடிஎம், ஆக்சிஸ் ஏடிஎம், கேவிபி ஏடிஎம், இங்கெல்லாம் போய் உக்காந்துக்குவா. சரிப்பா, அமர்ந்துக்கொள். அப்புறம் SBI ஏடிஎம் மட்டும் போயிடாத. அங்க ஏசிஎம் வேலை செய்யாது, ஏடிஎம் வேலை செய்யாது. ஒரு பேரே வரலாறு பாரா, அடிச்சாலும் வழியாது. ஜெய், என்னடா பதச்சமாவே வச்சிருக்க, சும்மா இருக்காது நேரம். பாரா, இப்ப வெளியாக போறேன். மே 4ல இருந்து இந்த நியூஸ் சேனல்லாம் பிரேக்கிங் நியூஸா போட்டு பதட்டத்துக்கிட்டே வச்சிருக்கானுங்க. நீங்க இவன் டார்ச்சர் வர. நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டான். நாங்க வெளியாகி கடிக்கிறத மட்டும் வீடியோ எடுத்து போட்டுறானுங்க.
இது யாரா அதே எந்த வீட்டுல இன்னும் எத்தனை பைத்தியம் தான் இருக்குன்னு தெரியலையே. இங்க பாரு, 7 கதை வயசாச்சு, இன்னும் பொம்மை கார் போட்டுன்னு இருக்கான். ஐயோ கீழே விழுந்துச்சே. அதை கூட ஒழுங்கா ஓட்ட மாட்டான். நம்ம 90s ஸ்மானத்தையே வாங்குறான். நானெல்லாம் 10 வயசுலயே அரசியல் பேசினவா. என்ன கலைஞர் ஐயாவும் ஜெய அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டு தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் இதே நாள்ல அந்த கடவுளே வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாதுடான்னு சொன்னா. ஆனா அவ அப்ப 2 சுத்து கண்ணீர் விட்டதும் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஷேர் பண்ற பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிக்குவான்னு நம்பி காதல குதிக்கிறதோ, சத்தியமா நம்மளை காப்பாற்றுவாருன்னு மாறில இருந்து குதிக்கிறதும் உள்ளதான். சாவு உறுதி. அழகான பொண்ணும் பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அதை புடிச்சு சாகடிச்சுட்டா போதும், வாழ்க்கையில முன்னேறலாம். பரவாயில்லையே, தெளிவா இருக்கா? நீ பொழைச்சிப்ப. அதுக்காக தான் வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேற போற. இவ்வளவு நேரம் நல்லா பேசியிருந்தா என்னாச்சு உனக்கு? ஏன் நம்மளே எப்படியாதா? அடே, நீ வேலைக்கு போனா நீ எப்படா முன்னேறுவ? உன் ஓனர் தானே முன்னேறுவாரு. நீ ஊத்துற ஒரு கப்பு பாலுக்காக என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுடா. ஏண்டா, இது உனக்கு அநியாயமா தெரியலையா? என்ன அநியாயம்? இப்பதான் சக்கரையில டீ இல்லைன்னு கத்திட்டு வந்த. அது டீல சக்கரை இல்ல. ஆமா, டீல சக்கரை இல்ல கத்திட்டு வந்தல்ல. இப்ப என்னதானா உலகத்திலேயே தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைன்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்க. அது அப்படிதான் கண்டுக்குள்ளாரு. ஏய், அது கூட பரவாயில்லடா. உங்க அம்மா போன் பண்ணாங்கடா. என்னவா? மதர்ஸ் டே வாழ்த்துக்கெல்லாம் அப்புறம் சொல்லட்டும். பருப்பு டப்பால எடுத்த காசை ஒழுங்கா கொடுக்க சொல்லு, கரண்ட் பில் கட்டணும்னு சொல்றாங்க. மச்சான், உனக்கு புல்லட் சவுண்ட் ஏதா கேட்குற மாதிரி இல்ல? நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. இல்லடா, நம்மள யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு. யாரும் நம்மள வாட்சும் பண்ணல, மோதிரமும் பண்ணல. எனக்கு தான் கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஐயோ மச்சான், முடியலடா, எனக்கு வயிறு வலிக்குதுடா. பக்கெட்ல சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது வேலையை காட்டுது பச்சா. நிக்காம போறப்பதான் பக்கெட்டையா கொடுத்தாருங்கன்னு இப்பதான் தெரியுது பச்சா. வீட்டுக்கு யாராவது வந்தா கொலைக்கு தான் செய்வாங்க. அமைதியா இருந்தா அப்புறம் தான் நமக்கு மதிப்பாங்க. யோ, லைன்ல இருக்கியா இல்லையா நீ? யோ, உன்னயா ஆட்டுமுல? இங்க பாரியா, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்க உறுதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கனவுல கூட நினைச்சிடாத. நானே வந்த புதுசுல அமைதியா தான் இருந்தவ. காதல் கண்ணம்மா நான் சாங்கு இளையராஜா மியூசிக்கு இளையராஜா தான். ஆமா, உனக்கு எந்த மியூசிக் தான் மச்சான் பிடிக்கும்? எனக்கா பிரியாணி அண்டாவில் பீஸை தேட போது ஒரு தட்டு திட்டுவாங்க பாத்தியா, அந்த மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசிக்கை கேட்க போது தான் மச்சான் உடம்புல ஏதோ பண்ணுதுடா. ஏதா லொட்டு லொட்டுன்னு ஒரு கரண்டைக்கு ஒரு தடவை தட்டுவானுங்கள, தெரியாம தான் கேட்கறான். அப்படி என்ன தாண்டா ஊட்டிக்கிட்டு இருக்கு அந்த கரண்டில? அடே, பிரியாணி கடை அடையாளண்டா அது. கரண்டில சோறு இல்லைனா கூட தட்டுவானுங்க பாரு. ஐயோ, சொல்லும் போது நாக்கில் எச்சு ஊடுது. கொண்டா சொல்லியோ கூத்தான் இல்ல, பூனைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏமாச்சான், டைம் என்ன இருக்கும்? சார், டைமை பார்த்து என்ன பண்ண போறீங்க? இல்ல, ரோடு ஜிலோன்னு இருக்கு. எவனாவது பைக்கில் இருந்து போய் நின்றானா வரட்டி டைம் பாஸ் பண்ணலாம். ஆனா மச்சான், காலை 6 மணிக்கு உச்சா போற டைம்ல நம்ம தெரு வழியா ரொம்ப வேகமா வேலைக்கு போறவங்கள பாக்குறப்ப தோணுது,
இவனுங்கெல்லாம் இருந்துமா இன்னும் இந்தியா வல்லரசு ஆகாம இருக்கு. எனக்கும் அதே டவுட்டு தான். ஆனா இவனுங்கெல்லாம் மூளையே கிடையாதுடா. ஒரு மாசம் மழை வெயிலும் பார்க்காம அலைந்து திரிஞ்சு கஷ்டப்பட்டா போதும் 5 வருஷம் ஏசிலே வாழலாம். அவ்வளோ லாபத்தரும் தொழில இருக்கு நம்ம ஊர்ல. அப்படி என்னடா தொழிலே? அரசியல் ஆக்ஷன். இந்த பிஜிஎம் எப்போ முடியறது, நாம எப்போ கோவமா பேசுறது? முடியறதுக்குள்ள வந்த கோவமே போயிடும் போல. ஏப்பா ஒரு வேலை முடிச்சுட்டானு. முன்னெல்லாம் நல்லா இருக்கியான்னு கேட்பானுங்க, இப்பெல்லாம் இன்னும் இருக்கியான்னு கேட்குறானுங்க. ஏன் இவனுக்கு மட்டும்தான் வாழணுமா இந்த ஊர்ல? உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறா, செத்து போனா கூட செலவாகுமே இருந்தா சாகாம இருக்க. கட் சார், அந்த இடியாப்பம் கிராசிங் சவுண்ட் கேக்குது. ஸோ உங்கள்கிட்ட ரீடேக் போயிடலாமா? மறுபடியும் பிஜிஎம்மா? காலையில் எழுந்த உடனே யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது, வரக்கூடாது. என்னால அவன் பைத்தியம் குட்டா மாதிரி கத்தினுக்கிறான். அந்த கொடுமை இருக்க என்னத்த சொல்ல முடியல. பாட்சா படத்துல ரஜினி சொல்ற மாதிரியே நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நோட்டுவா, அதான் நல்லவன் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன மைத்திரி சோதிக்கிறான்? கேட்டகளுக்கு பதில் சொல்றானா நல்லவன் வல்லவன். பார்க்க நல்லா தான் இருக்கான், உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. மச்சான், நம்ம கண்ணுக்கு அழகா தெரியற மயில் இருக்க, மயிலோட கண்ணுக்கு மயிலா தான் தெரியும். அந்த கொடுமை இருக்க என்னத்த சொல்ல முடியல. என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான்? ஏய், அவனுக்கு என்னடா பிரச்சனை? காலைல வேலைக்கு போத்து நினச்சி அழுகுறான் மச்சான். நல்ல வேற நான் தப்பிச்சேன், நான் செகண்ட் ஷிஃப்ட் தான் போறேன். ஜி ஜி ஒரு நிமிஷம், இன்ஸ்டாகிராமில் பப்ளிக்கை வரைஞ்சி வீடியோ போடுவேன், உங்களை வரைஞ்சி போடலாமா? அறைய போறியா? சரி வரைஞ்சிக்கோ. ஓகே ஒரு நிமிஷம். 80 பக்கம் நோட்டெல்லாம் வாங்கி ரெடியா வந்திருக்கான். கொஞ்சம் அசையாமல் இருங்க ஜி. சரிப்பா, நீ முதல்ல வர. வீட்டில் தயிர் போயிட்டு வர வாங்கிட்டு வர சொன்னாங்க, சீக்கிரம். வாய் அசைக்காதீங்க ஜி. ஏய் தம்பி, தயிர் ரெண்டு ஜீன் மட்டும் கூப்பிடாத. அழகா தமிழ்ல குரங்குன்னு கூப்பிடு, இல்ல ஆங்கிலத்துல மங்கின்னு கூப்பிடு, இல்லைன்னா என் பொன்னாட்டி கூப்பிடுற மாதிரி தண்ட கர்மாதரன் கூப்பிடு, புரியுதா? அவங்களும் இங்க வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க, இவனுங்க என்னடானா ஜி ஜின்னு கூப்பிட்டுக்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது 4 ஆகியே 2-3 ரேஷன் கடை வச்சிருக்கேன். உனக்கு ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. பண்ணிக்காத. ஏன்னா ஒரு கொலை நிரூபிக்க ஒரு சாட்சி போதும், ஆனா ஒரு கல்யாணத்தை பதிவு பண்ண குறைஞ்சபட்சம் 3 சாட்சி தேவை. எது அதிக ஆபத்துன்னு நீயே பார்த்துக்கோ.